இரவு நேரம் மெதுவாக பூமியை அணைத்துக் கொண்டிருந்தது. விண்ணில் நட்சத்திரங்கள் ஒன்று பிறகொன்று மின்னத் தொடங்கின. குளிர்ந்த காற்று மரங்களின் இலைகளை மெதுவாக அசைத்தது. அந்த அமைதியான இரவில் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அருண் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். அவன் அதிகம் பேசமாட்டான். ஆனால் எல்லோருக்கும் உதவ விரும்புவான். காலையில் எழுந்தவுடன் வீட்டின் முன் பறவைகளுக்கு தானியம் வைப்பான். தாகமாக இருக்கும் நாய்களுக்கு தண்ணீர் ஊற்றுவான். மரங்களில் இருந்து விழுந்த குட்டி அணில்களை மெதுவாக எடுத்து பாதுகாப்பாக வைத்து விடுவான். அந்த கிராமத்தின் அருகே ஒரு பழமையான காடு இருந்தது. அந்த காட்டுக்குள் பெரிய ஆலமரமும் பழைய கல் சிலைகளும் இருந்தன. கிராமத்து மக்கள் அந்த இடம் மந்திர சக்தி கொண்டது என்று நம்பினார்கள். ஆனால் அருணுக்கு அந்த காடு மிகவும் பிடிக்கும். அங்கேயுள்ள பறவைகளின் குரலும் காற்றின் இசையும் அவனுக்கு அமைதியை கொடுத்தது. ஒரு மாலை நேரத்தில் சூரியன் ஆரஞ்சு நிறத்தில் மறைந்து கொண்டிருந்த போது அருண் அந்த காட்டுக்குள் மெதுவாக நடந்து சென்றான். மரங்களின் நடுவே ஒளிரும் ஒரு விசித்திரமான வெளிச்சம் அவன் கண்களில் பட்டது. ஆர்வமாக அருகே சென்றான். அங்கே பழைய வேர் அருகில் ஒரு பொன்னான மோதிரம் இருந்தது. அந்த மோதிரத்தில் சிறிய அனுமன் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. மோதிரம் மெதுவாக சிவப்பு மற்றும் தங்க நிற ஒளி விட்டுக் கொண்டிருந்தது. அருண் அதை கவனமாக எடுத்தான். அந்த நொடியில் சுற்றியிருந்த காற்று மெதுவாக சுழன்றது. மர இலைகள் சலசலத்தன. மோதிரம் அவன் கையில் மெல்ல சூடாக உணரப்பட்டது. பின்னர் ஒரு இனிய ஒளி அவனை சுற்றி கொண்டது. அருணுக்கு உடல் மிகவும் லேசாக உணரப்பட்டது. மெதுவாக மெதுவாக அவன் நிலத்திலிருந்து மேலே உயரத் தொடங்கினான். அவன் வானத்தில் பறந்து கொண்டிருந்தான். காற்று அவன் முகத்தை வருடியது. கீழே பார்த்தபோது சிறிய வீடுகள் பொம்மை வீடுகள் போலத் தோன்றின. வயல்கள் பச்சை நிற போர்வை போல விரிந்திருந்தன. ஆறு வெள்ளி பட்டு போல மின்னியது. அருணின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாறத் தொடங்கியது. மறுநாள் காலை வீட்டின் முன் அமர்ந்திருந்த போது அருகிலிருந்த ஒரு கிளியின் சத்தம் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அது தன்னுடைய கூட்டை தேடிக் கொண்டிருப்பதை அருண் உணர்ந்தான். அவன் ஆச்சரியப்பட்டான். பின்னர் ஒரு அணிலும் ஒரு முயலும் மரத்தின் மேலிருந்த மயிலும் பேசுவது அவனுக்கு புரியத் தொடங்கியது. அந்த மோதிரம் அவனுக்கு விலங்குகளின் மொழியை புரிந்து கொள்ளும் சக்தியையும் கொடுத்திருந்தது. அருண் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அவன் அந்த சக்தியை விளையாட்டுக்காக பயன்படுத்தவில்லை. ஒரு நாள் காட்டுக்குள் சிறிய மான் ஒன்று காயமடைந்து கிடந்தது. அதன் காலில் முள் குத்தியிருந்தது. அருண் மெதுவாக அதை எடுத்துப் பார்த்தான். முள்ளை கவனமாக அகற்றினான். அருகிலிருந்த ஆற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து அதன் காயத்தை சுத்தம் செய்தான். சில நாட்களில் அந்த மான் ஆரோக்கியமாக ஓடத் தொடங்கியது. மற்றொரு நாள் பலத்த மழை பெய்தது. காற்று வேகமாக வீசியது. ஒரு குட்டி பறவையின் கூடு மரத்திலிருந்து கீழே விழுந்தது. சிறிய குஞ்சுகள் பயந்து நடுங்கின. அருண் உடனே பறந்து மரத்தின் மேலே சென்றான். பாதுகாப்பான கிளையில் புதிய கூடு அமைத்து அந்த குஞ்சுகளை கவனமாக வைத்தான். இவ்வாறு தினமும் அவன் யாருக்காவது உதவி செய்தான். அந்த மோதிரம் ஒவ்வொரு நல்ல செயலின் பின்னரும் இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அருண் மெதுவாக ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டான். உண்மையான சக்தி என்பது பெரிய வலிமை அல்ல. பிறருக்கு உதவுவதற்கான நல்ல மனம்தான் மிகப்பெரிய சக்தி. ஒரு நாள் கிராமத்திற்கு அருகிலிருந்த ஆறு பலமாக பெருக்கெடுத்து ஓடியது. மழை தொடர்ந்து பெய்தது. சில குட்டி விலங்குகள் நீரில் சிக்கிக் கொண்டன. அருண் உடனே வானத்தில் பறந்தான். அவன் ஒவ்வொரு விலங்கையும் பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துச் சென்றான். குளிரில் நடுங்கியிருந்த குட்டி நாய்களுக்கு இலைகள் கொண்டு சிறிய குடில் செய்தான். அந்த இரவு மேகங்களின் பின்னால் நிலா மெதுவாக தெரிந்தது. அருண் வானத்தில் அமைதியாக பறந்து கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரு இனிய மகிழ்ச்சி இருந்தது. அப்போது மோதிரம் மிகவும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அந்த ஒளிக்குள் அனுமனின் உருவம் ஒரு நொடிக்கு தோன்றியது போல அருணுக்கு உணர்ந்தது. அந்த சக்தி நல்ல மனம் கொண்டவர்களிடம் மட்டுமே நீடிக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். நாட்கள் சென்றன. அருணின் நல்ல செயல்கள் கிராமம் முழுவதும் பரவின. ஆனால் அந்த உதவிகளை செய்தது யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. குழந்தைகள் இரவு நேரங்களில் வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். சில நேரங்களில் மேகங்களுக்குள் ஒரு சிறிய நிழல் பறப்பதை காண்பார்கள்.
அது அருண்தான் என்று அவர்கள் நம்பினர். காட்டிலிருந்த விலங்குகள் எல்லாம் அவனை நண்பனாக நேசித்தன. பறவைகள் அவனை பார்த்தால் இனிமையாக பாடின. மான்கள் பயமின்றி அவன் அருகே வந்தன. அருண் தினமும் ஒரு விஷயத்தை மனதில் நினைத்துக் கொண்டான். இயற்கையை பாதுகாப்பது மிக முக்கியம். விலங்குகளுக்கு அன்பு காட்டுவது மிக அழகான செயல். அந்த மந்திர மோதிரம் அவனுக்கு பறக்கும் சக்தியை மட்டுமல்ல, நல்ல மனதின் அருமையையும் கற்றுக் கொடுத்தது. இரவு மேலும் அமைதியாகியது. நட்சத்திரங்கள் வானத்தில் மெதுவாக மின்னின. குளிர்ந்த காற்று மரங்களை வருடியது. அருண் அமைதியாக வானத்தில் பறந்தபடி கீழே இருந்த தனது அழகான கிராமத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த கிராமம் முழுவதும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் மேல் ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுவன் இன்னும் விழித்திருந்தான். அவன் யாருக்காவது உதவி செய்யும் அடுத்த நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு அனுமன் கொடுத்த அதிசய மோதிரம் என்ற கதை